ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த குரூப் 4 எக்ஸாமில் நம்ம இஸ்ரோ பற்றி நிறைய கொஸ்டின் வரும்ன்ட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் அவளுக்கு அதிகமாக வரல. நிறைய சாதனை பண்ணியிருந்தாங்க. இஸ்ரோலாம் 100வது ராக்கெட்டெல்லாம் ஏவியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்பாங்க எதிர்பார்த்தோம். அதெல்லாம் கேட்கல. கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஓகே, ஆனால் இருந்தாலும் குரூப் 2 அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்களான்னா கண்டிப்பாக கேட்பாங்க. இஸ்ரோ சாதனை பண்ணது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இஸ்ரோ என்னென்ன பண்ணியிருக்காங்க, அந்த 100வது ராக்கெட் என்னென்ன ராக்கெட்டு, அது எதனால் யூஸ் பண்ணாங்க. இப்போ 2 நாள் ரீசெண்டாக கூட ஒரு முன்னாடி ஒரு இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து ஒரு ராக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது ஏன் சொல்கிறேன்னா, எந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விண்வெளித்துறையில் சாதனையில் இந்தியா 2ஆம் இடம். ஓகேங்களா? விண்வெளித்துறை சாதனை பண்ணதில் இந்தியா 2ஆவது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாரு இஸ்ரோ தலைவர். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, விண்வெளித்துறையில் சாதனை புரிவதில் இந்தியா 2ஆம் இடம். உலக விண்வெளி துறையில் இந்தியர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. அப்போ என்ன சொன்னால், உலக விண்வெளி துறையில் இந்தியர்களின் பங்கு மிக முக்கியமானது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் விண்வெளியில் போயிட்டு வாங்கிட்டு வந்தார் நம்ம இந்தியர்கள். அதனால் சொல்கிறாரு, இஸ்ரோ மூலம் இந்த ஆண்டு 12 ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்பட உள்ளன. அப்போ என்னன்னா, இந்த வருஷத்தில் 12 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுறாங்க. ரொம்ப முக்கியமானது. அந்த ராக்கெட் எதுக்கு ஆய்வு பண்ண போகுதுன்ட்டு தெரியாது. ஆனால் அது பின்னாடி வர நம்ம நோட் பண்ணி எழுதி வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி வர எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது யார் சொல்லுன்னா, இஸ்ரோ தலைவர் நாராயணன் சொல்லிக்கிறார். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் இஸ்ரோ தலைவர் நாராயணன் எத்தனாவது தலைவர்ன்ட்டு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த நம்ம இஸ்ரோ விண்வெளியில் 100வது ராக்கெட்டு ஏவனாங்க. அந்த ராக்கெட் பேர் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனானது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.